இன்னைக்கு நேபாள் ட்ரிப்போடைய செகண்ட் டே. காலையில் ஒரு 9 மணிக்கிட்ட ஆயிட்டு இருக்கு. நேற்று சொல்லியிருந்தேன் நான் 7 மணிக்கெல்லாம் போயிடலான்னு. ஆனால் வந்து லேட் ஆயிடுச்சு. ஏன்னா கொஞ்சம் வந்து ராத்திரி சரியாக தூக்கம் வரல, சத்தம் வரல. இங்கே பாருங்க, இதுதான் ஹைவே. வந்தாச்சு கேடிஎம். கூகுள் திரும்பவும் அதோடைய வேலையை காமிச்சிடுச்சு பாருங்க. எங்கெங்கேயோ ஊருக்குள்ளெல்லாம் சுற்ற விட்டுருக்கு. என்ன பண்ணுறது புரிய மாட்டேங்கிறது. ஆனால் என்ன நல்ல விஷயம்னா ரோடு கொஞ்சம் பரவாயில்ல. अभी जाओ रहा हम सीधा नेपाल घूमने के लिए चलो ठीक है डियर फ्रेंड्स. அது என்னன்னு தெரில. வெல்கம் டு பூர்வாஞ்சல் எக்ஸ்பிரஸ்வே. இந்த எக்ஸ்பிரஸ் வேலை ஏற்றி விட்டுருச்சு. இது டுபாகூர். என்ன பண்ணுறது ஒன்றுமே புரிய மாட்டேங்கிறது. கூகுள் செம்மையாக இருக்குப்பா. எந்தெந்த சமயம் என்னென்ன காரியம் செய்யணுமோ இதுக்கு நல்லா தெரியும். இதோ அங்கேருந்து போகணும். ஏன் இது ஃபஸ்ட்டே நம்மளுக்கு காமிக்க முடியாதா? இது மேலேருந்து போனோமா? அயோத்தியா வந்தாச்சு. இப்போ தான் அயோத்தியா என்ட்ரு பண்ணியிருக்கேன். Hey dear friends, இது தான் அபிநந்தன் ரூம். இங்கே தான் நான் வந்து இன்னைக்கு தங்கியிருக்கிறேன். செம்மையாக இருக்குது. இது வந்து அயோத்தியாவில் இருக்குது. நான் இன்னைக்கு அயோத்தியா ஸ்டே பண்ணிட்டேன். இன்னைக்கு ஆர்னால்ட். ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெரி வெரி குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நேபாள் ட்ரிப்போடைய செகண்ட் டே. காலையில் ஒரு 9 மணிக்கிட்ட ஆயிட்டு இருக்கு. நேற்று சொல்லியிருந்தேன் நான் 7 மணிக்கெல்லாம் போயிடலான்னு. ஆனால் வந்து லேட் ஆயிடுச்சு. ஏன்னா கொஞ்சம் வந்து ராத்திரி சரியாக தூக்கம் வரல, சத்தம் வரல. இங்கே பாருங்க, இதுதான் ஹைவே. பக்கத்துலேயே ஹைவே. அதனால் வண்டி பாருங்க எங்கே நின்றுருக்கு. பைக்கு நம்மளுடைய. சரி, இப்போ வந்து நம்ம கிளம்பிட்டு இருக்கேன். நான் வெயில வந்துடுச்சு, கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னா காலையில் வந்து ரொம்ப ஃபாகியாக ஓஸாக இருந்தது, கொஞ்சம் குளிராக கூட இருந்தது. ஆனால் பரவாயில்ல, ஓகே. இங்கே தான் நான் தங்கி இருந்தது நேற்று. குட் மார்னிங் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெரி வெரி குட் மார்னிங். இன்னித்தோடைய டே செகண்ட் நேபாள் ரைடுக்கு. இப்போ நான் கான்பூர்லேருந்து கொஞ்சம் ஒரு 50-70 கிலோமீட்டர் முன்னாடி இருக்கிறேன். இப்போ நேராக வந்து நம்ம போய் வண்டியோடைய இது முடிச்சிடுவோம், ஆர்பிஎம் அன்லாக். அதுக்கப்புறம் நம்ம நேராக இன்றைக்கி ஸ்டே வந்து நேபாள் பார்டர். அங்கே தான் இன்றைக்கி ஸ்டே பண்ணுறதுக்கு இருக்கிறேன் நான். பார்க்கலாம் இன்றைக்கி எப்படி போகுதுன்னு. ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து ரொம்ப லேட் ஆகிட்டேன். ஏன்னா நான் எது நினச்சனோ அப்படி முடியல. அதனால தான் வந்து லேட் ஆகிடுச்சு. ஏன்னா ராத்திரி வந்து தூக்கம் வரையில சரியா. அதனால் வந்து கொஞ்சம் வந்து ஒரு 8 மணிக்கிட்ட எழுந்திரிச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் எழுந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணி, அப்புறம் எல்லாம் பேக் பண்ணி, அப்புறம் மவுண்ட் எவரெஸ்ட் செய்கிறது ரொம்ப பெரிய இது சேலஞ்சிங்கு. எல்லாம் பண்ணிட்டு கிளம்புறதுக்கு எல்லாம் ஆயிடுச்சு 10 மணி. சரி, இப்போ 10 மணின்னா பார்க்கலாம் எத்தனை மணிக்கெல்லாம் போய் சேரணும்னு.
dear friends, welcome back to my channel Raj Radar Explorer. உங்களை அனைவரையும் நான் மறுபடியும் வெல்கம் பண்ணுறேன். உங்களுடைய சப்போர்ட்டுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. வீடியோ பாருங்கள், ரொம்ப அட்வென்ச்சராகவும் ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே நம்ம பார்ப்போம். உங்களுக்கு நான் அடிக்கடி அப்டேட் பண்ணிட்டுருக்கேன், பண்ணுவேன் நம்ம. ஓகே, பாய், டேக் கேர். ஃபைனலியாக கான்பூருக்குள்ளே வந்தாச்சு. வந்த உடனே பயங்கரமான டிராஃபிக் தான். எவ்வளோ மெயின் இங்கே என்னன்னாக்கா, டிராஃபிக் ரூல் யாருமே ஃபாலோ பண்ணுறதில்ல, எவனுமே ஃபாலோ பண்ணுறதில்ல. அவனுடைய இஷ்டத்துக்கு போடுறான் உள்ள, அவனுடைய இஷ்டத்துக்கு சும்மா நிற்கிறான், அவனோட இஷ்டத்துக்கு போகிறான். ஐயோ 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 ஐயோ, என்னதான் பண்ணுறது? இன்னும் ஜஸ்ட் வந்து இன்னொரு ஹார்ட்லி எவ்வளோ 3 கிலோமீட்டருக்கு 13 மினிட்ஸ். ஓகே, மிகவும் கிட்ட வந்துட்ட மாதிரி தெரியுது. எல்லாமே 21 மினிட்ஸ் காமிச்சிட்டு இருந்தது. ஓகே ஓகே ஓகே, வந்தாச்சு KTM. ஐயோ, यार आलोक जी है, आलोक जी, आलोक अंदर बताइए। आप ही हैं? हाँ हाँ, सब कुछ ओके है। उन्होंने बोला था कि एक बार है ना 1000 किलोमीटर बंद होते ही ना इसकी अनलॉक कर लेना RPM करके। नहीं, फर्स्ट सर्विस जब कराया होगा, हाँ, हमारे एक है तो अनलॉक हो गया होगा वो। नहीं, उन्होंने बोला कि एक बार चेक करा लो, अनलॉक नहीं किया करके। बिल्कुल हुआ होगा। DNF टूल लगाया था ना वो, नहीं लगाया, रीसेट करने के लिए टूल लगाया होगा। नहीं लगाया। बिल्कुल, ऐसे सर्विस रीसेट नहीं होगी तो फिर सर्विस दिखाता रहता होगा। फिर मुझे बोला क्यों, फिर मुझे इतना इतना दूर से आया हूँ मैं। ठीक है, चेक कर। समस्या ये रहेगी, हमें सीट खोलनी है। अच्छा 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 अच्छा, सीट खोलनी पड़ेगी। अच्छा, सीट खोलनी पड़ेगी। सीट लगानी। हाँ हाँ हाँ, ठीक है, खोल दूँ फिर मैं। बताओ, कुछ नहीं होना। नहीं 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 नहीं, और कुछ नहीं, क्योंकि मुझे जाना है. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது தான் வந்து கங்கா பேரேஜ்னு சொல்கிறாங்க. இது கங்கா நதி கீழே ஓடின்னு இருக்கிறது. ஆக்சுவலி வந்து நான் KTMக்கு போனேன், அங்கே செக் பண்ணாங்க, சொன்னாங்க வந்து இதில் ஆல்ரெடி அவங்க வந்து அன்லாக் பண்ணிகிட்ருக்காங்க. எதுக்கு உங்களுக்கு வந்து இப்படி சொன்னாங்கன்னு தெரியலன்னு. சரி சொன்னாங்க வந்து இதுக்கப்புறம் இது RPM to 8500 கிலோமீட்டரில் வந்து திறக்கப்படும்னு. என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல. சும்மா அதுனாக்கா இப்போ எனக்கு 1.5 மணி நேரம் வேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கப்புறம் தான் இப்போ நேரம் வந்து லக்னோக்கு போட்டிருக்கேன். லக்னோ இங்கேருந்து ஒரு 80 கிலோமீட்டர், 80 ப்ளஸ் அது ஒன்று ஆகிடும். இப்போது கோரக்பூர் வரைக்கும் போகிறதுக்கு எப்படியும் ஒரு 5 hours ஆகும். 5 மணி. ஒரு இப்போது இன்னும் இருக்க காலையிலேருந்து சாப்பிடல வேறு. சரி, எங்கேனாச்சும் வந்து நிப்பாட்டி சாப்பிடணும். ஃபியூல் வேறு ரிசர்வில் வந்துடுச்சு. சரி, இதெல்லாம் பார்ட் ஆஃப் ஜேர்னி தான். என்ன பண்ணுறது, எதனாச்சும் ஒன்று பிரச்சனை வந்தே தீருது. ஏதோ ஒரு ரயில்வே ஸ்டாப்பிங்கில் கொண்டு வந்து நிற்க வச்சிடுச்சு. இது ரயில்வே கிராசிங்.
இங்கேருந்து இன்னும் ஒரு 2 ஹவர்ஸ் காமிக்குது போகிறதுக்கு. என்ன பண்ணுறது அதுதான் புரியல. ஏன்பா இந்த கூட்ஸ் வண்டிக்கு சரி பார்ப்போம். பொறுப்பா தம்பி. இங்கேருந்து லெஃப்ட் காமிக்குது. இதுதானா? இதுதான் ஹைவேயா? எங்கெங்கேயோ வந்து மாட்டி விட்டுருச்சு. சரி வாங்க பார்ப்போம். கூகுள் திரும்பவும் அதோடைய வேலையை காமிச்சிடுச்சு பாருங்க. எங்கெங்கேயோ ஊருக்குள்ளெல்லாம் சுற்ற விட்டுருக்கு. என்ன பண்ணுறது புரிய மாட்டேங்கிறது. ஆனால் என்ன நல்ல விஷயம்னா ரோடு கொஞ்சம் பரவாயில்ல, ஆஃப் ரோடிங் இல்லை, ரோடு நல்லா இருக்கு. ஆனால் செம்ம அட்வென்ச்சராக இருக்குது. இன்னும் ஒரு 3 கிலோமீட்டரில் வந்து லெஃப்ட் காமிக்குது ஹைவேக்கு. சரி அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக போவோம். ஆனால் சொதுப்புறதில்ல, கூகுள் விட்டால் வேறு யாரும் இல்லைப்பா. அதனால தான் கூகுளை வந்து நம்பக்கூடாது. நான் கார் மோடு தான் போட்டிருக்கேன். பைக் மோடில் போட்டுட்டு இருந்தேன்னா வயலில் கேத்துலலாம் கொண்டு போயிட்டுருக்கோம். சரி வாங்க போவோம். ஜஸ்ட் இப்போ தான் லன்ச் முடித்தேன். லன்ச் முடிச்சுட்டு கிளம்பிட்டேன். ஏன்னா இன்னும் வந்து ஒரு 300 கிலோமீட்டர் இருக்குது. ரூட்டு டைமிங் என்ன காமிச்சுட்டு இருக்குன்னா 5 hours எடுக்கும் இன்னும் போகிறதுக்கு. அதான் கொஞ்சம் நான்ஸ்டாப் ரைடிங் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டாப் எங்கன்னா வந்து ஒரு சுசு பிரேக் எடுத்துகிட்டு நேச்சர் கால். அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து அயோத்தியா கிட்ட. அதுதான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். சரி பார்க்கலாம். ஃபியூல் போட்டாச்சு, ஃபுல் டேங்க் ஆகிடுச்சு, பண்ணியாச்சு. 1200 rupeesக்கு வந்தது. 12.5 லிட்டர் 94 rupees 65 paisa சம்திங் இருந்தது. சரி பார்க்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் வந்தாச்சு லக்னோ. இப்போ இங்கேருந்து யூடர்ன் கான்சென்ட் இருக்குது அயோத்தியா அண்ட் கோரக்பூருக்கு. பார்க்கலாம் அது எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு. ஏன்னா பின்னாடி ஒரு ஹைவே போச்சு, அது எந்த ஹைவேன்னு எனக்கு தெரியல. இன்னும் போர்டும் ஒன்றும் போடல. நான் முன்னாடியிலேருந்து தான் பார்க்கணும் என்ன இதுன்னு. எஸ், அயோத்தியா. என்னையா இது? அட எப்படிரா போடுது? ஐயோ ஐயோ, கூகுள் செம்மையாக இருக்குப்பா. எந்தெந்த சமயம் என்னென்ன காரியம் செய்யணுமோ இதுக்கு நல்லா தெரியும். இதோ அங்கேருந்து போகணும். ஏன் இது ஃபஸ்ட்டே நம்மளுக்கு காமிக்க முடியாதா? ஐயோ, இது மேலேருந்து போனோமா? இங்கேருந்தா எங்கேருந்து? ஐயோ, இந்த பக்கம் போயிடுச்சு. நல்லா சுற்று ஊடுது. ஐ திங்க் இப்படி தான் போகணும்ப்பா. अभी जाऊँ रहा हम सीधा नेपाल घूमने के लिए चलो ठीक है. डियर फ्रेंड्स, அது என்னன்னு தெரில. வெல்கம் டு பூர்வாஞ்சல் எக்ஸ்பிரஸ்வே. இந்த எக்ஸ்பிரஸ்வேல ஏற்றி விட்டுருச்சு இது டுபாகூர். என்ன பண்ணுறது ஒன்றுமே புரிய மாட்டேங்கிறது. இது வேற ஒரு ரூட்டாக இருந்தது, ஆனால் இந்த ரூட்டில் கொண்டு வந்து விட்டுருச்சு இது. என்ன பண்ணலாம்? சரி வாங்க, இது கூட வந்து ஒரு புது அனுபவம் தான். ஏன்னா பூர்வாஞ்சல் எக்ஸ்பிரஸ்வே நான் வந்து ஜஸ்ட்டு டிவியிலே அப்புறம் இந்த யூடியூப்பில் தான் பார்த்தோம் பைக்கர்ஸுங்க போகிறது. ஆனால் இன்றைக்கி வந்து இதுலேயே வந்துட்டோம். ஓகே, பார்க்கலாம் வாங்க. अच्छा, बाइक का लगता है? अच्छा, गोरखपुर जाना है. 190. कितना देर लगेगा यहाँ से जाने के लिए? 200 किलोमीटर. अच्छा,
भाई नंबर यार देख ले भाई यार அயோத்தியா வந்தாச்சு இப்போ தான் அயோத்தியா என்ட்ரு பண்ணியிருக்கேன் என்ன பண்ணுறது இன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிடுச்சு ரொம்ப எதுக்கு லேட்னா இந்த கேடிஎம் சர்வீஸ் சென்டர் இந்த கான்பூரில் போய் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 hours அங்கே வந்து என்னுடைய ரொம்ப வேஸ்ட் ஆகிடுச்சு அதனால் வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு இன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிடுச்சு अयोध्या 2 किलोमीटर अयोध्या இதுதான் டியர் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க நைட்டில் எப்படி வைப்ரண்ட்டாக இருக்குது இன்னும் ஒரு 6 கிலோமீட்டரில் நம்ம லெஃப்ட் எடுக்கணும் गोरखपुर ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நான் இந்த வீடியோ நான் இங்கே முடிச்சுக்கிறேன் இன்னைக்கு டே செகண்ட் இன்னைக்கு வந்து நான் நினச்ச வந்து இன்னைக்கு வந்து சனோலி பார்டர் இல்லாட்டி வந்து ரக்சோல் பார்டர் போகலான்னு ஆனால் ரக்சோலுக்கு போக முடியாது நான் வந்து சனோலியிலேருந்து போயிடுறேன் நான் போக்ராக்கு காட்மாண்டு நாளைக்கு வந்து போயிடலாம் ஆக்சுவலி வந்து இன்னைக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு எதுக்கு லேட் ஆகிடுச்சுன்னா வந்து சர்வீஸ் சென்டருக்கு போன மாதிரி இருந்தது அது கான்பூரில் வந்து உள்ள பயங்கரமான டிராஃபிக் ஜாம் அதுலேயே 2 hour ஆயிடுச்சு எனக்கு அதனால தான் வந்து இங்கே வர ரொம்ப லேட் ஆயிடுச்சு அதான் சரி இன்னைக்கு அயோத்தியாவே ஸ்டே பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலான்னு நாளைக்கு காலையில் ஒரு 8-9 மணிக்கு தான் விடுவேன் நாளைக்கு பார்க்கலாம் எங்கே வரைக்கும் ஏன்னா இங்கேருந்து ஒரு 200 கிலோமீட்டர் சனோலி பார்டர் அப்புறம் வந்து அங்கே போய் பார்க்கணும் பன்சார் எல்லாம் எடுக்கணும் அதுக்கப்புறம் என்ட்ரி ஆகணும் நாளைக்கும் வந்து போக்குரா வரைக்கும் போக முடியாது ஆனால் முயற்சி எடுப்போம் ட்ரை பண்ணலாம் எங்கே வரைக்கும் போகலான்னு ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ நான் இன்னைக்கு செகண்ட் டே வீடியோ யூனோ கான்பூர் டு அயோத்தியா வரைக்கும் கான்பூர்லேருந்து கொஞ்சம் ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி ஒரையாவோ என்னவோ அங்கே தான் மேபி அங்கேருந்து எடுத்து இன்னைக்கு நான் அயோத்தியா வரைக்கும் நான் வந்திருக்கேன் சரி நான் வந்து நாளைக்கு மீட் பண்ணுவோம் ஓகே பாய் டேக் கேர் காட் பிளஸ் யூ மீண்டும் சந்திப்போம் ஹே டியர் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் அபிநந்தன் ரூம் இங்கே தான் நான் வந்து இன்னைக்கு தங்கியிருக்கிறேன் செம்மையாக இருக்கு இது வந்து அயோத்தியாவில் இருக்கு நான் இன்னைக்கு அயோத்தியா ஸ்டே பண்ணிட்டேன் இன்னைக்கு ஆர்னால்டு இன்னைக்கு இங்கே தான் தங்கியிருக்கிறாரு நல்லா செம்மையாக ஓடினார் இன்னைக்கு நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ரூம் கிடைச்சிருக்கு டெல்லியும் அவ்வளோ ஸ்மாக் பொல்யூஷன்னா இங்கேயும் அந்த மாதிரி செம்ம பொல்யூஷன் அதனால வந்து ரொம்ப தொண்டையெல்லாம் கரன்னு இருக்குது என்ன பண்றது என்னவோ கட்டியிருக்காங்கப்பா செம்மையா கட்டியிருக்காங்க இது லாபி உட்காரலாம் இது ரூமு இதுதான் டியர் ஃப்ரெண்ட்ஸ் ரூமு எல்லாம் சும்மா அப்படியே போட்டாச்சு வந்து ஒரு நிமிஷம் ப்ளீஸ்
இங்க பாருங்க, நல்லா இருக்கு ரூமு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சூப்பராக இருக்கு. அப்புறம் நீட் அண்ட் கிளீன், டாய்லெட் பாத்ரூம் எல்லாம் நல்லா இருக்கு. பரவாயில்ல.